உலக நாயகனுக்கே 50 கோடி தான். ஆனா நம்ம தனுஷ்க்கு 60 கோடியாம். மலையாளத்துல மோகன்லால் நடிச்சு சூப்பர் டூப்பர் ஹிட்டான திருஷ்யம் படத்தை நம்ம கமல் சார் தமிழ்ல பாபநாசமா ரீமேக் பண்ணி நடிச்சாரு. பலதரப்பட்ட ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ண அந்த படத்தோட கலெக்ஷனே 50 கோடி தான். பட் சில வாரங்களே ஓடி அதுலயும் குறிப்பிட்ட ஆடியன்ஸ் மட்டும் ப்ரிஃபர் பண்ண படத்துக்கு எப்படிங்க 60 கோடி வசூல் பண்ணும்? முதல்லலாம் படம் ரிலீஸ் ஆன உடனே அடுத்த நாளே இமாலய வெற்றின்னு போஸ்டர் மட்டும் தான் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா கலெக்ஷனே ஆகாட்டியும் பல கோடி கலெக்ஷன் ஆச்சுன்னு சும்மா பொருளைய கிளப்பி விடுறதே ட்ரெண்டா போச்சு. அப்படிதான் மாரி படத்துக்கு 60 கோடி கலெக்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லி இந்த டீம் மெம்பர்ஸ் ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் தனுஷ் கூட அடிக்கடி இதே விஷயத்தை தான் ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கேட்டாவே தெரிஞ்சிடும். ஸ்டேஜில் வாங்கும்போது அப்படியே கொடுத்துன்னு நினச்சேன். ஸோ இந்த பணம் இந்த 1 கோடி ரூபா என்னை வாழ வைக்கிற தெய்வ ரசிகர்களுக்காக கொடுக்க போகிறேன்.